பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் அனாதையாய் அடிமை பெண்ணாய் வந்த ஆகாருடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு காரியத்தை தியானிக்க போறோம். அதற்கு ஆதாரமாக உங்களுடைய வேதாகமத்தை ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை எல்லாரும் தேடி எடுப்பீங்களா? வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளவனே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளவனே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. எல்லையும் அவ்வேத பாத்திரமாய் வளைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. எல்லையும் அவ்வேத பாத்திரமாய் வளைந்து கொள்ளுமே. உயவனே உயவனே படைப்பில் காரணனே, களிமண்ணான எல்லையுமே கல்லோக்கி பார்த்திடுமே. போகாத பாத்திரம் நான் விரும்புவதில்லையே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவதில்லையே. இலையெல்லாம் உன் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கியம்மை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து எல்லை உந்தனுக்கு உடமையாக்கிடுமே. உயவனே உயவனே படைப்பில் காரணனே, களிமண்ணான எல்லையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. எல்லாரும் கையில் எடுங்க. இந்த அநியாயம் உம்ம மேல சுமருன்னு சொன்னாலே இந்த சாராய் அவள் கர்ப்பவதியான போது இந்த அடிமை பெண்ணை என்ன செய்யும்? புறம்பே தள்ளும். ஒரு காலத்தில் இவளால் என் வீடு கட்டப்படட்டும் சொன்னவ இப்போ சொன்னா இந்த அடிமை பெண்ணை புறம்பே தள்ளும். அப்பவாது அம்மா உன் சகோதரிம்மா, அவளையும் ஒரு காலத்தில் நீ தானே சேர்த்த, நீ தானே அவன் வீடு வேலை கட்டப்படட்டும்னு என்கிட்ட கொடுத்தம்மா. நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது விரட்டி விட அப்பவும் கர்த்தர் அவளை திருப்பி கொண்டாந்து இருக்க வச்சாரே.
இப்போ ஏம்மா புறம்பே தள்ள சொன்னாரா? ஆபிரகாம் பேச மாட்டாத ஆளாக தான் இருந்திருக்காரு. உடனே என்ன பண்ணா தெரியுமா? ஆதியாகவும் 21:12 வாசிங்க. அப்பொழுது தேவன் ஆபிராமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். என்ன ஆண்டவர் அநாதைகளை சிநேகிக்கிற தேவன். அடிமை நாம் பெரிய ஆளாக்கிறோம்ப்பா. நீ அவன் சொன்னதை பற்றி ஒன்றும் என்ன செய்யாத, டோன்ட் வரி. இப்படி தான் நம்ம சொல்கிறோம். துக்கமா இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்லுவதெல்லாவற்றையும் கேள். இப்ப சொன்னாரு நியாயம், அப்போ கேட்டாரு, இப்ப கேட்கறதுக்கு என்ன? சாராள் உனக்கு சொல்லுவதெல்லாம் கேள். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தா இருக்கிறபடியால். அங்கேயும் பாருங்க, ஆண்டவர் விட்டு கொடுக்கல. அடிமை பெண்ணுடைய வித்தும் அதான் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியினால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். ஆண்டவர் மறக்கல, அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, இது ஒருவேளை ராத்திரியில் கர்த்தர் பேசினார் என்னமோ தெரியாது. அதிகாலையில் எழுந்து ஒரு துருத்தி தண்ணீர் அப்பத்தையும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் என்ன ஒண்ணுமில்லாதாளா? கொஞ்சம் ஏதாவது ஒரு காசா கொடுத்து அனுப்புனானா? இல்லைம்மா கொஞ்சம் நகையை வச்சுக்க, அங்கே போய் எப்படியா பொழைச்சிக்க, பிள்ளைய வச்சு காப்பாற்று, ஏதாவது. ஒருவேளை அந்த இடத்துல நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து ஒரு துருத்தி தண்ணீரையும் கொஞ்சம் அப்பத்தையும் பிள்ளையும் கொடுத்தா என்ன சொல்லுவீங்க? வாழ்த்திட்டு வந்திருப்பீங்களா? மண்ணை வாரி தூத்திருப்பீங்களா? என்னென்ன பேச முடியுமோ என்ன செஞ்சுருப்போம்? பேசியிருப்போம். உண்மைதானே? என் வயிற்றுச்சலை கொட்டிக்கிற, என்னை இப்படி வெறுங்கையை அனுப்புகிற, பல்ல கடிச்சிருப்போம். ஒரு வார்த்தை அந்த இடத்துல பேசலை. அதிகாலையில் ஒரு துருத்தி தண்ணீரை, ஒரு துருத்தினது ஒரு பாட்டிலு, அவ்வளோதான். கொஞ்சம் அப்பத்தை எடுத்தார், ஆகாருடைய தோளில் ஏற்றினார். வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து, ஆகாரின் தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவினுடைய வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். முதல்ல சூர் வனாந்தரத்தில் போனா, இப்ப எங்க வரா? பெயர்செபா வனாந்தரத்தில் போறா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த பெண் ஒரு வார்த்தை பேசாமல் போயிட்டா. இந்த இத்தினோண்டு அச்சத்துக்கும் ரசத்துக்கும் ஒரு துருத்தி தண்ணிக்கும் அப்பத்துக்கும் தானே நான் இந்த அடிமையாக வந்தேன். ஏதாவது கேட்டாளா? எங்கள் ஊரில் வந்து பாருங்க, ஒரு பொண்ணு கொஞ்சம் தண்ணி அப்பத்தையும் கொடுத்து மட்டும் பிள்ளைங்க கையில் கொடுத்து அனுப்பி பாருங்க என்ன சொல்கிறான்னு. கேட்காத வார்த்தையெல்லாம் காதில் கேட்கும். என்னென்னமோ பேசியிருப்பான், ஒரு வார்த்தை பேசலை. இந்த ஆமாம், அந்த ஆகாருடைய கேரக்டர் நான் ரொம்ப யோசித்து பார்த்து, இப்படி ஒரு பெண்ணு இருக்க முடியுமா? அதிகாலை எந்திரிச்சோன்னு தண்ணியை கொடுக்குறான், அப்பத்தை கொடுக்குறான், பிள்ளையும் கொடுத்து அனுப்பினான். வனாந்தரத்தில் போய் அலைந்து திரிந்தாள். பெயர்செபாவுடைய வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள். துருத்தியிலிருந்து தண்ணீர் செலவழிந்த வனாந்தரத்தில் நடந்து போகும்போது அடிக்கடி தண்ணி தாக பிள்ளைக்கு எடுத்திருக்கலாம், இவளுக்கு எடுத்திருக்கலாம். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். எந்த தாயாவது தான் பிள்ளை சாகிறத உட்கார்ந்து வெரி குட், இந்தா போயிடப்போகுதுன்னு பார்ப்பாளா? ஏன்னா தாய்க்கும் பிள்ளைக்கு இருக்கிற ஒரு பந்தம் தகப்பனு கூட மறந்துடும். அதனால தான் நம்ம அடிக்கடி பாருங்க, ஒரு தாய் தேற்று வந்து போ எல் நேசர் தேற்றுமா, ஒரு தாய் தேற்று வந்து போ எல் நேசர் தேற்றுமா, மார்போடு அணைப்பாரே மன கவலையை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே மன கவலை தீர்ப்பாரே, ஒரு தாய் தேற்று வந்து போ எல் நேசன்
தேற்றுவார். ஒருபோதும் கைவிட ஒரு நாளும் விலகிட, ஒருபோதும் கைவிட ஒரு நாளும் விலகிட, ஒரு தாய் தேற்று வந்து போ என் நேசன் தேற்றுவார். ஒரு தாய் தேற்று வந்து போ என் நேசன் தேற்றுவார். ஐயா, தாய் ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். இவ தாய் கைவிட்டுட்டு போயிட்டா, நெகிழப்பட்டது கைவிடப்பட்டதுமா பிள்ளைய செடி கீழே போட்டு போயிட்டா. ஏலியா எப்படி சூர செடிக்கு அடியில் போய் போதும் ஆண்டவர் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுன்னா இந்த பையன் சொல்லலை, அவளே கொண்டு போட்டு போயிட்டா. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ஏன்னா துக்கம் வரும்போது தன்னறியாம அழுகை வரும். ஆண்டவர் ஒருத்தர் தான் உன் அழுகையை பார்த்து அழாதேன்னு சொல்றவர். மற்றவங்க சொல்ல ஆமாம் எதுக்கு அழுகிறாளோ, என்னத்தை நினச்சி அழுகிறாளோ, இன்னும் கொஞ்சம் பேர் சொல்ல எவ்வளோ நினச்சி அழுகிறாளோ. மனுஷனுடைய எண்ணம் அப்படித்தான். ஆனால் அவள் அழுததை கேட்டு வந்து விசாரிக்கிறார். வாசிங்க, தூரத்தில் போய் சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. ஏன்னா அவர் சொன்னது என்னது? சிறுவர்கள் என்னிடம் சேர தடை செய்யாதிருங்கள் என்றார் மனதாலே. சிறுவர்கள் என்னிடம் சேர பரலோக செல்வம் பரலோக செல்வம் பாக்கியம் எல்லாம் பறந்து ஜொலிக்கும் பறந்து ஜொலிக்கும். அவிகை மழை போலே போற்றும் பல ஜாதிகளை இயேசு மந்தையில் கூட்டும் மந்தையில் கூட்டும். அவிகை மழை போலே போற்றும். மனோயிற்காய் மனிதாரே வரும் மைந்தனே நாமும் வைத்தீரும் தாரே. மனோயிற்காய் மனிதாரே ஒற்றே சீகனை நீயோ உதயத்தில் எழுந்தே பொல் சேஸ்தி கதை நீயோ உதயத்தில் எழுந்தே உள்ளம் கனில்து தனி ஜபம் பள்ளு தனி ஜபம் பள்ளு. அபியை மழை போலே போற்றும் பல
ஜாதிகளை இயேசு மந்தையில் கூட்டும், மந்தையில் கூட்டும். அபியை மழை போலே ஊற்றும். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. கர்த்தருடைய தூதன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவன் கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. நல்ல கவனிங்க. என்ன சம்பவித்தோன்னு நம்ம கேட்குற மாதிரி, ஐயோ ஆபிரகாம் தள்ளி விட்டானா, சாரா தள்ளி விட்டா, அப்படி இல்லை. அவர் கேட்டால் என்ன தெரியுமா? என்னம்மா உனக்கு சம்பவிச்சிருச்சு? உன் பிள்ளைய கையில் பிடிச்சிட்டு போ, பெரிய ஜாதி ஆக்க போகிறேன், இதுக்கு போய் அழுதுகிட்டு உட்காந்துருக்க. எப்போவுமே நம்ம அப்படியே பழகிட்டோம். ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? விசாரித்த தேவன். நான் சொன்னேன் அப்படி விசாரிக்கலை, என்ன சம்பவிச்சிருச்சு? எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் ஒருவர் இருக்கிறார். அவர் எங்கே இருக்கார்? வானத்திலிருந்து ஆகாரே உனக்கு என்னம்மா சம்பவிச்சிருச்சு? நான் தான் ஒரு கைவிடலையே, அடிமை பண்ணா இருந்தாலும் உன்னே தேடி வந்திருக்கம்மா, உனக்கு என்ன சம்பவிச்சிருச்சு? இதுக்கு போய் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க? உன் பிள்ளைய கையில் பிடிச்சிட்டு போ, அவனை என்ன செய்ய போறேன்? பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னாரு. அதோட தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு, அங்கே ஊற்ற தேடினா தண்ணீர் துறவே கிடைச்சது. தண்ணீர் குறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான். அவன் வாழ்ந்தது எந்த இடம் தெரியுமா? ஆதியாகமம் 25 அதிகாரம் 18 வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 25:18. அவர்கள் ஆவிலா துவக்கி எகிப்துக்கு எதிராக அசீரியாவுக்கு போகிற வழியில் இருக்கும். எல்லாரும் பார்க்கிற மாதிரி எபிரேயர் அத்தனை பேரும் பார்க்கலாம். இவ யாரு? ஆபிரகாம் தள்ளிவிட்ட சாராய், ஆபிரகாம் தள்ளிவிட்ட ஆகார். எத்தனை பெரிய ஆசீர்வாதம்! இந்த ஆவிலாங்கிறது என்ன? ஆதியாகமம் 2:11 வாசிக்கலாம். ஆதியாகமம் 2 அதிகாரம் 11 வசனத்தை. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். ஆவிலா தேசம் முழுதும் சுற்றி ஓடும். ஒரு ஊற்றை தேடினவளுக்கு ஒரு ஆற்றையே கொடுத்து ஆசீர்வதிக்கிறது. ஏன்னா ஏதேனை சுற்றி 4 ஆறுகள் ஓடினதாக இருக்கு. ஒரு வழியா ஆண்டவர் அடைச்சி வச்சார், உள்ள போற வழிய. மீதி ஒவ்வொரு ஆறும் ஏன்னா ஆதியாகமத்தில் வாசினா வரிசையா இருக்கு. முதலாம் ஆறு பைசோன் என்று பெயர். இரண்டாம் ஆற்றுக்கு கீகோன். மூன்றாம் ஆற்றுக்கு இதக்கேல். நான்காம் ஆற்றுக்கு ஐஃப்ராத். ஆமா, இப்படி நிறைய இருக்கு. இந்த பைசோன் எங்க ஓடிச்சு? ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அது மட்டும் இல்ல, அவ்விடத்திலே பொன் விளையும். இவ போனது ஒரு பொண்ணு கூட அவளுக்கு கொடுக்கல. கர்த்தர் பொன் விளையிற பூமியவே கொடுத்தார். இன்றைக்கு ஒருவேளை ஆகார போல கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற என் அன்பு சகோதரி, உன்னை கர்த்தர் நினைப்பார். உன் பிள்ளையை கர்த்தர் நினைத்திருக்கிறார். அவளுக்கு ஒரு பாட்டில் தண்ணிக்கு தேடுனா இப்ப அவளை கொண்டு எங்க குடி வச்சிருக்காரு? ஆவிலா தேசம் மட்டுமல்ல, பொன் விளையிற பூமி, ஆராய் ஓடுகிற வற்றாத நீரோற்றை போலிருப்பாய். மழமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். வற்றாத நீரோற்றை போலிருப்பாய். மழமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய். காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய். காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். பற்றாத நீரூற்றை போலிருப்பாய். மழமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். நல்லா இந்த பாட்டெல்லாம் ரசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கொடுத்த வாக்கு அவர் வசனத்தை வச்சு தான் அப்படி எழுதியிருக்காரு. இவளுக்கு ஒரு பாட்டில் தண்ணிக்கு பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன். இருந்தவளுக்கு சுற்றி 6 ஓடுற இடம்.
என கண்பானவர்களே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன், அபாந்தர வழியில் ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவன், உன் சந்ததியின் மேல் என் சந்தானத்தை ஊற்றுவேன் அவர். இப்ப ஆறு அது மட்டுமல்ல, ஆபிலா தேசம் என்ன செய்யும்? பொன் விளையும் இடம். பொன் விளையும். பொன்னுங்கிறது விசுவாசத்தையும் குறிக்கிறது. அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேதக கல்லும் உண்டு. அது என்ன கோமேதக கல்லுன்னா என்னது? ஆதியாகமம் யாத்திரையாகமம் 28:9 பாருங்க. ஆசாரியனுடைய மார்பதக்கத்தில் அறிகிற ஒரு வருஷத்துக்கு 3 கல்லா 4 வருஷம் இருக்கும். பின்னும் நீ 2 கோமேதக கற்களை எடுத்து இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை அவைகளில் வெட்டுமாயாக. அவர்கள் பிறந்த வரிசையின்படியே அவர்களுடைய நாமங்களில் 6 நாமங்கள் ஒரு கல்லிலும் மற்ற 6 நாமங்கள் மறு கல்லிலும் இருக்க வேண்டும். இரத்தினங்களில் முத்திரை வெட்டுகிறவர்கள் செய்யும் வேலைக்கு ஒப்பாக அந்த 2 கற்களிலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை வெட்டி அவைகளை பொன் குவளைகளில் பதிப்பாயாக. ஆரோன் கர்த்தருக்கு முன்பாக தன் 2 தோள்களின் மேலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை ஞாபகக்குறியாக சுமந்து வர அந்த 2 கற்களையும் ஏபோத்து தோள்களின் மேல் அவர்களை நினைக்கும்படியான கற்களாக வைக்க கடவாய். ஏன்னா 4 வரிசையில 4 விதமான கல் இருக்கு. போய் உட்கார்ந்து அதை படிச்சு பாருங்க. ஏன்னா இதெல்லாம் நமக்கு பிரசங்கிக்கிறது இல்லை. ஆசாரியன் போட்டிருக்க அந்த உடையில் அந்த கல்கள், ஒவ்வொரு கல்லும் முதல் வரிசையில் 3, 2வது வரிசையில் 3, இப்படி வரிசையாக இருக்குது. 4 வரிசை இருக்கும். இந்த தேசம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஆகாருக்கு, இஸ்மவேலுக்கு. இன்னைக்கு பாருங்க, பொண்ணு மட்டும் இல்லை, எல்லாம் அங்கே தான் இருந்து விளையுது. ஆண்டவர் கொடுத்த வாக்கு மட்டும் தப்பாதுங்க. ஏன்னா அவர் யாரு? நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் வாக்கு பண்ணினவர். யோவான் 14:18 வாசிக்கிறோம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். எல்லாம் ஒரு வரி பாடி, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் நீரே அல்லவோ, எல்லாரும் துணை எனக்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் நீரே அல்லவோ, எல்லாரும் துணை எனக்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தொலைக்காட்சியில் பார்க்கிற அன்பு மக்களே, கைவிடப்பட்ட ஆகாருக்கு ஒரு பாட்டில் தண்ணி கேங்கிறவளுக்கு ஊரை சுற்றி ஆறு ஓட வச்சார். ஒரு காசு கூட கொடுக்காம அனுப்பினவளுக்கு பொன் விளையும் தேசத்தை கொடுத்தார். அந்த ஆகாரை சந்தித்த கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் காண்கிற தேவன், உங்கள் நிலையை காண்கிற தேவன், உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன். தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, என்னை யாரும் பார்க்கல, என்னை யாரும் விசாரிக்கலை, ஐயோ என்னை மறந்துட்டாங்க, ஐயோ என் பிள்ளைங்க விட்டான், புருஷங்க விட்டான், ஒரு நாளும் நினைக்காதீங்க. உங்களை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தின் சிந்தைகளை காக்கும். தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, இந்த ஊழியத்துக்காக ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது ஜெபம் பண்ணிக்கங்க. 30 நாளும் தடையில்லாமல் இந்த ப்ரோக்ராம் வரணும். ஒவ்வொரு நாளும் 5000 ரூபா விடியும் போது யோசிப்பேன், ஆண்டவரே இன்னைக்கு எப்படி நடக்க போகுது? அவர் சொல்வார், நீ ஏன் நடத்துகிற? நான் இல்லப்பா நடத்துகிறேன். அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேச மாட்டேன். இத்தனை ஆண்டுகள் நடத்தி வருகிறார். ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா, ஆண்டவர் 2 ஆலயம் இருக்கே, கர்த்தர் மேல் பாரத்தை வச்சுட்டு இருக்கையில் ஏன் கலங்குறேன்? நான் நினைப்பேன், 2 ஆலயத்தில் வர்றவங்களும் 100கணக்கான பார்வையற்றவங்க கூட சில நேரம் வந்துடுவாங்க. அவங்கள சாப்பிட வச்சு அனுப்பணுமே. ஐயோ, உங்களை வெறுங்கையோடு அனுப்பிடக்கூடாதே.
உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். எப்படி பிரதர்? இதில் 2 ஃபோன் நம்பர் இருக்குது. ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. ஒன்று பிஜிஎம் மினிஸ்ட்ரின்னு இருக்கும், இன்னொன்று பிளைண்ட் மினிஸ்ட்ரிஸ்ன்னு இருக்கும். கணக்கு வைக்கிறவங்களா இருந்தால் என்கிட்ட கேளுங்க, அதற்கும் வழி உண்டு. என்கிட்ட கேட்டு செஞ்சிங்கன்னா அது வழியாக உங்களுக்கு வழி கிடைக்கும், நீங்கள் அதை பயன்படுத்தலாம். தபால் வழியாக தொடர்பு கொள்கிறவங்களுக்கு சொல்லி போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது, 36 35 38 89 63. இதை தாராளமாக நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டு அந்த அக்கௌண்ட்டுக்கே பணம் கட்டலாம். அது மட்டும் இல்லை, உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, ஆகார் என்கிற ஒரு பெண்ணை குறித்து இத்தனை காரியங்களை எங்களுக்கு கற்றுக்கொள்ளும்படி உதவி செய்தீரப்பா. ஒரே வார்த்தையில் ஆகாரின் கண்களை திறந்தார் என்று பிரசங்கிக்கிறாங்க. பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆனால் இந்த ஆகார் யார்? ஒரு தகப்பன் தாயை இழந்து அடிமையாய் விற்கப்பட்டு யாரிடத்தில் கூட சொல்லி அழ முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒரு பெண். அவளை கர்த்தர் ஆசீர்வதித்த விதம் எத்தனை பெரியது. அவருடைய கை குறுகியிருக்கல. அதே கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். யார் கைவிட்டாலும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை என்று சொன்னவர் காண்கிற தேவனாயிருக்கிறார். வியாதி படுக்கையில் படுத்துக்கொண்டு ஐயோ என்னை கவனிக்க ஒருத்தர் இல்லையேன்னு கண்ணீர் வடிக்கலாம். ஐயோ எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லையேன்னு இருக்கலாம். ஒருவேளை எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கலாம். ஐயோ எனக்கு என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை செய்து கொடுக்க முடியலன்னு நினைக்கலாம். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களாக இருக்கலாம். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களாக இருக்கலாம். ஒவ்வொருவருடைய கண்ணீர் மாறட்டு, கவலைகள் மாறட்டு, வேதனைகள் விலகட்டும். தேவனுடைய கரம் உம்முடைய சமூகம் முன் சென்று காரியங்களை வாய்க்கச். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.